நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்லோ அவரை துதிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 13 வரை. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனம் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தின் பல்லா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கை வாக்குத்தத்தின் பல்லா கொடுக்கிறார். ஆனால் அவரை நீ எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். சொன்னதும் ஆபிரகாம் சரி என்று பலிக்கான ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு விறகு நெருப்பு எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறான். போயிட்டு மலையின் கர்த்தர் குறித்த மலைக்கு வந்தவொடனே தன் வேலைக்காரை கீழே விட்டுவிட்டு மேலே மலையிலே ஏறுகிறார். அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறான்ப்பா, எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா பலிக்குன்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லு. அன்பானோர்களே, அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கையாய் கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்ல. மேலே பலியிட எல்லாவற்றையும் செய்துவிட்டு பலியிடுவதற்காக கத்தியை எடுத்த போது கர்த்தர் சொல்கிறார், நீ பலியிட வேண்டாம், உனக்காக அங்கே ஆட்டுக்கடாவை சிக்கி வச்சிருக்கேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, கர்த்தரை நோக்கி பார்த்தபோது அங்கே புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கிட்டு இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கான ஆட்டுக்கடா அங்கே கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவன் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்த பண்ணி வைத்திருந்தார். ஒருவேளை ஆபிரகாம் மலை அடிவாரத்தில் வந்தபோது பின்வாங்கி போயிருந்தான், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரத்திற்கவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒன்றை செய்யும்போது நாம் அதன் வழியாய் ஊடாய் அந்த வனாந்திர வழியாய் பாடு வழியாய் இப்படி செய்யணுமா அப்படிங்கிற இதில் போயிட்டு இருக்கும்போது நாம் வழியிலே அடிவாரத்திலே நின்று விட்டோமானால் நமக்காக கர்த்தர் சிக்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி அங்கே சிக்க வச்சிருக்காரு, உங்களுக்காக வச்சிருக்காரு. நீங்கள் அங்கே அந்த இடத்த அடைந்தால் மட்டுமே, ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மட்டுமே ஆட்டுக்கடாவை சுதந்திரிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களை, நம்மளை முற்றும் ஒப்பு கொடுக்கலாமா? பாதியில் இடறி போகக்கூடாது. அநேக நம்மளை பின்வாங்க செய்யும் காரியங்கள் நமக்கு அநேக வரலாம், அநேக பேச்சுக்கள், அநேக சோதனைகள் வரலாம். ஆனால் நம்ம ஒரு நாள் பின்வாங்க கூடாது. இனி பிளெயின்ஸில் வந்துட்டோம், மலையில் ஏறுறது இன்னும் கஷ்டம்னு சொல்லி பாதியில் நின்று விட்டோம்னால் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. எனவே சுதந்திரிக்கணுமா? முன்னேறி செல்லுங்கள். கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி, உங்களுக்காக ஆட்டுக்கடா அங்கே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மையான நாளுக்காக கூட ஆகக்கூடி நன்றி தகப்பனே. இந்த நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா, அதனாலே பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. அப்பா,
நீர் அவர்களுக்காக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற வனாந்தரத்திலே கர்த்தாவே அவர்கள் பாதியிலே நின்று போகாதபடி மலையில ஏறி நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆட்டுக்கடாவை சிக்க வைத்திருக்கிற ஆட்டுக்கடாவை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உடைய பிள்ளைகள் வழி நடத்துவீராக, கரம் பிடித்துக் கொள்வீராகப்பா. வீட்டு பின்வாங்கி போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, விசுவாசத்தில் இடறி போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணுங்க. உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரொக்குளை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் முகஜபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.